பிரைஸ் த லார்ட். இந்த நாளின் தேவ செய்தி மூலமாக உங்களோடு பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தேவ வார்த்தை 1 சாமுவேல் 30:8. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் கர்த்தர் நமக்காய் தந்த நாள். இந்த நாளிலே நாம் களிகூர்ந்து மகிழ கடவோம். இந்த நாளை நம் முகத்தில் ஒரு புன்னகையோடு ஆரம்பிப்போம். காரணம், நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் ஒரு நன்மையான மாறுதல் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறது. நீங்கள் ஜெபித்த காரியங்களுக்கான பதில் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் மேலானதாக இருக்க போகின்றது. பிசாசானவன் உங்களிடத்திலிருந்து பிடுங்கின, அழித்த, உங்கள் கைகளிலிருந்து பறித்து கொண்ட எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு திரும்ப அளிப்பார். காரணம், தேவன் உங்களை அறிந்திருக்கின்றார், உங்கள் மேல் அன்பாக இருக்கின்றார், உங்கள் மேல் அக்கறையுள்ளவராக இருக்கின்றார். உங்கள் உறுதியான நம்பிக்கை, கர்த்தருக்கென்று நீங்கள் கொண்டிருக்கின்ற அர்ப்பணிப்பை அவர் அறிந்தவராக இருக்கின்றார். உங்கள் மேல் மனதுருக்கமுள்ள தேவன் உங்களை பார்த்துதான் சொல்கின்றார், நீங்கள் ஒன்றிலும் குறைவுபட்டு போகிறதில்லை. உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மீட்டெடுத்துக் கொள்வீர்கள் என்று சொல்கின்றார். வேதத்தில் பார்ப்பீர்களானால், சிக்லாக் பட்டணத்தில் இருந்த தன்னுடைய குடும்பத்தையும் மற்றவர்களையும் தனக்குண்டான எல்லாவற்றையும் எதிராளிகள் சிறைப்பிடித்து சென்றபோது தாவீது தனக்கு பலனில்லாமல் போகும் மட்டும் அழுதார். பின்பு ஜெபித்து தேவனிடத்திலிருந்து ஆலோசனை பெற்ற பின்பு தாவீது தன்னுடைய நம்பிக்கையை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டார். அவருடைய பயம் ஓடி போனது. அவரால் தன்னுடைய எதிராளிகளை எளிதாக மேற்கொள்ள முடிந்தது மாத்திரமல்ல, தாவீது தனக்கு உரிதான எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் திருப்பிக் கொண்டார். யோபு தேவனுக்கு முன்பாக உத்தமனும் சன்மார்க்கனுமாக இருந்த ஒரு மனுஷன். ஆனால் பொல்லாத சாத்தான் தந்திரமாக சூழ்ச்சி செய்து அவருடைய சரீரம் முழுவதும் கொப்பளங்களால் வாதிக்கும்படி பண்ணினான். யோபு தேவன் மேல் வைத்த நம்பிக்கையிலே பின்வாங்கி போய்விடுவார், மேலும் தன் வியாதியின் அவமானத்தின் நிமித்தம் மரித்து போய்விடுவார் என்று பொல்லாத சாத்தான் நினைத்திருப்பான். ஆனால் அவன் ஆச்சரியப்படும் விதமாக, அவன் வெட்கப்பட்டு போகும் விதமாக தேவன் யோபுவிற்கு சுகத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அவர் இழந்த எல்லாவற்றையும் தேவன் இரட்டிப்பாய் திரும்ப தந்தார். பெத்தானியாவை சேர்ந்த மார்த்தாலும் மரியாலும் இயேசு கிறிஸ்துவை மிகவும் நேசித்து அவர் தங்கள் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் அவருக்கு உண்மையாய் சேவை செய்தார்கள். ஆனால் பெத்தானியாவில் இருந்த ஜனங்கள் அவர்களுடைய சகோதரர் லாசர் மரித்து 4 நாட்கள் ஆனதையும் இயேசு கிறிஸ்து தாமதமாக வருகிறதையும் பார்த்தவர்கள் தேவன் மேல் அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கையை பரிகசித்து பேசியிருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட லாசருவை உயிரோடு எழும்பச் செய்தபோது யாவரும் ஆச்சரியம் அடைந்திருப்பார்கள். என கண்பானவர்களே, இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனைகளை, சத்துருவின் போராட்டங்களை, சரீர பலவீனங்களை, வியாதிகளை, பொருளாதார ஏற்ற தாழ்வுகளை, உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நன்மைகள் நடக்க தாமதிக்கிறதை பார்க்கிறவர்கள், இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், ஜெபிக்கிறவர்கள், இவர்களுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்கிறது? இவர்களுடைய வாழ்க்கையில் ஏன் பிரச்சனைகள், போராட்டங்கள், தாமதங்கள் என்று உங்களை பார்த்து நகைக்கலாம், பேசலாம். சோர்ந்து போகாதிருங்கள். என கண்பானவர்களே, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்று முதல் நீங்கள் ஒரு வித்தியாசத்தை பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகின்றார். நீங்கள் இழந்து போன நன்மைகளை, உங்களுக்கு உரிதானதை தேவன் உங்களுக்கு திரும்ப தந்து உங்களை சந்தோஷத்தால், சமாதானத்தால், நிறைவான ஆசீர்வாதத்தால் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்த போகின்றார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கன்பானவர்களே, இந்த நாள் மேன்மையான நாளாக இருக்க போகிறது, மகிழ்ச்சியின் நாளாக இருக்க போகிறது, மன நிறைவை காண்கிற ஒரு நாளாக இருக்க போகிறது. ஏன் தெரியுமா? காரணம், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். உங்களுக்கென்றே தேவன் தீர்மானித்து திட்டமிட்டு உருவாக்கின ஒரு மகிமின் நாள். அவர் இந்த நாளை உங்களுக்கென்று ஒரு விசேஷமான ஒரு நோக்கத்தோடு உருவாக்கி இருக்கிறார். அதை, சந்தோஷத்தை, அதன் மேன்மையை, அதன் ஆசீர்வாதத்தை யாராலும், பிசாசினாலும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த நாளிலே நீங்கள் முன்னோக்கி போவது நிச்சயம்.
உங்களுக்கு உரிதான பலன்களை சுதந்தரிப்பது நிச்சயம். தடைகளை அகற்றி தேவன் தயவை, கனத்தை, மகிமையை, மேன்மையை, சுகத்தை, சந்தோஷத்தை, விடுதலையை, ஆரோக்கியத்தை, சமாதானத்தை தருவது நிச்சயம். அதை நம்புவோம், அதை விசுவாசிப்போம். தேவன் வைத்திருக்க ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்போம். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொரு அன்பானவர்களுக்காக நான் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். அப்பா, வெளியே தோட்டத்தில் சிரித்து கொண்டிருந்தாலும் மனதுக்குள் அநேக கவலைகள், வேதனைகள், ஏக்கங்கள், என் வாழ்க்கையை மாத்திரம் ஏன் இந்த போராட்டங்கள், என் வாழ்க்கையை மாத்திரம் ஏன் இந்த கண்ணீர், எத்தனை நாட்கள் நான் பொறுமையோடு இருக்கு. ஏமாற்றம் தின்மை, ஏமாற்றம், கைக்கு எட்டினது வாய்க்கெட்டலை போல பல காரியத்தையும் இழந்துட்டே இருக்கிறேன். என் வாழ்க்கையை மாத்திரம் ஏன் இந்த சஞ்சலங்கள் என்று கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினால் எல்லாம் ஆகும் என்று சொன்னீரப்பா. போதும், ஒரு இழந்தது போதும், இழந்து போன சந்தோஷம் போதும், இழந்து போன ஆஸ்திகள் போதும். யோபு இழந்ததை காட்டி 2 மடங்கு நீ கூட்டு கொடுத்தீர் அல்லவா? இந்த நாட்களிலே இழந்து போன நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். நிந்தையாக, அவமானமாக பேசப்பட்ட மக்களுக்கு முன்பு அவர்களை கனப்படுத்த போகிறேன், ஆசீர்வதிக்க போகிறேன், மேன்மைப்படுத்த போகிறேன். எழுந்த அபிஷேகத்தை, எழுந்த ஊழியத்தை, எழுந்த தரிசனங்களை, எழுந்த நன்மைகளை மீண்டும் அவர்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். அழகு போல அவர்கள் மீண்டும் பலனடைந்து எழும்ப போகிறார்கள். அப்பா, உமக்கு மகிமை செலுத்துகிற பாத்திரங்களாக அவர்கள் எழும்ப போகிறதுக்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆறுதலாக, ஆசீர்வாதமாக இருந்தது அல்லவா? ஆதலால் உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருந்தது அல்லவா? ஆதலால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃபர்தர் அப்டேட்ஸ்க்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மகிமையின் நாட்கள் உங்களுக்கு முன்பாக காத்திருக்கிறது. God bless you. Amen.